ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயில் எதுன்னு பார்த்திங்கன்னா, கோவிலஞ்சேரி நடு வில்லேஜில் கோவிலஞ்சேரியில் இருக்கிற சந்திர சூடேஸ்வரர் கோயில். பெரிய கோயிலுங்க. 1100 வருடங்கள் பழமையான கோயில். கிட்டத்தட்ட சிதைஞ்சி போன நிலமையில் இருந்துலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க குணசேகரன் ஐயா அவங்க ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய வானுயர பெரிய கொடிமரம், வீர ஆஞ்சநேயர், அப்புறம் மகா கணபதி, சிவன், வடிவாம்பிகை அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமாக யாருக்குமே தெரியாமல் இருக்காருங்க இந்த கோயில். அவ்வளோ சிறப்பாக ஒவ்வொரு சிவராத்திரியும் சரி, ஒவ்வொரு நாட்களும் சரி நல்லா பண்ணுறாங்க. பூத வாத்தியங்கள் பார்த்திங்கன்னா பூத வாத்தியங்கள் இதுதான் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச வாத்தியங்கள். இதெல்லாம் முறைப்படி வாசித்து திருவாசகம் அப்புறமேல எல்லாமே வாசிச்சுட்டு எல்லாமே பாடி சிவனை போற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல தாங்க ஒரு பிரதோஷத்துலேயும் சரி, ஒரு சிவராத்திரியும் சரி, ஒவ்வொரு நாளும் இது மாதிரி பண்ணுறாங்க. இந்த கோயிலில் மட்டும்தாங்க சென்னையில் நடராஜர் சிலை இருக்குங்க. நடராஜர் எப்பயுமே ஐம்பொன்லையும் பித்தளை அது மாதிரில தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தாங்க நடராஜர் சிலை வச்சுருக்காங்க. கல்லால் செய்த நடராஜர் சிலை இருக்காருங்க. இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இவரால் பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பழங்காலத்தில் இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணது ராஜாக்கள், பல்லவர்கள், இது மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு இதிகாசங்கள்லாம் சொல்லப்படுது இந்த கோயிலை பற்றி. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஃபுல்லாக சிதைவடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமேலு அதை ஃபுல்லாக ரெனிவேஷன் பண்ணி இப்போ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இது கும்பாபிஷேகம் பண்ணி இதை புனரமைச்சிருக்காங்க. இது கோயிலுக்குன்னே தனியாக ஒரு குளங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ நிலம், அவ்வளோ இடம் அப்படி இருக்குங்க அந்த கோயில். நல்ல ஒரு கோயிலுங்க. வந்தீங்கன்னா ஒரு அமைதியாக ஒரு சிவனை கும்பிட்டுட்டு அவரோட நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வேப்ப மரம் அதே மாதிரி அரச மரம் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். வன்னி மரம் தான் இங்கே தலை விரிச்சாங்க இந்த கோயிலுக்கு. ரொம்ப பழமையான கோயில். 108 கோயில்கள் அப்படின்னு சொல்லி 108 லிங்கங்கள் இங்கே இருக்குது. மாடம்பாக்கம், அந்த தேனுபுடீஸ்வரர் அந்த கோயிலெலாம் சுற்றி நிறையா இருக்குது. அதில் இவரும் ஒருத்தவருங்க. நிறைய பேருக்கு தெரியாதனால இவரோட சிறப்பு யாருக்குமே தெரியல. நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இங்கே நந்தவனம் தனியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக இது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பழங்கால கோயில் அப்படி பார்த்த மாதிரி எல்லா ஆகம விதிப்படி எல்லாத்தையும் கட்டின மாதிரி அப்படி தாங்க தெரியுது எனக்கு. அவ்வளோ கிளியராக மெயின்டைன் பண்ணுறாங்க. சிவனை தரிசித்து நீங்கள் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். இது மாதிரி சின்ன சின்ன கோயில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும், சாமியை கும்பிடணும். தேங்க்யூ.